ரஜினிகாந்த் வந்து ஒரு நட்சத்திரமாக இருந்து, அதாவது நடிகராக பெயர் பெற்று நட்சத்திரமாக மாறி சூப்பர் ஸ்டாரை தொட்ட இடம். தொட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பஞ்சர்நாசலம் அவர்கள் வந்து ஒரு கதை சொல்றாரு. பஞ்சர்நாஸ் கதை சொன்னது அப்பெல்லாம் என்னன்னா ரெகுலரா ரைட்டு, நம்ம மேல நம்பிக்கை உள்ள ஒருத்தர் கதை சொல்றாரு. அந்த கம்பெனி படம் பண்ற முடிவு பண்ணியாச்சு. ஒரு வரி கதை கேட்டுக்க போற போய் பாங்குறோம் சாயந்தரம், அவ்வளவுதாங்க இருந்த காலகட்டம் நடிகர்கள். அப்படி இருந்த பொழுது சரி நடிக்கிறேன்னு சொல்லியாச்சு ரஜினிகாந்த். படம் ஆரம்பிச்சாச்சு. படம் ஆரம்பிச்சு ஒரு 5-6 நாள் படப்பிடிப்பு முடிஞ்சோம். ரஜினிகாந்த் தெரியுது, ஆகா நம்மளை வச்சு செய்யறாங்க, இது வேலைக்கு ஆகாது இந்த படம் அப்படின்ட்டு. ஆனா அது யார்கிட்ட சொல்றது? பஞ்சன் தான் நடிக்க சொல்லியிருக்காரு. அவருடைய தயாரிப்பு பஞ்சனை கூப்பிட்டு, இது வந்து ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல, இது எனக்கான படமா இல்லை அப்படின்னு. பஞ்சன் வந்து ஏன் அப்படின்னு, இல்லை என்னைய வச்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த படம் தம்பிக்கு இந்த ஊர், என்னைய வச்சு இந்த படமெல்லாம் இப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மாட்டு வாழை தூக்கி நான் மணி பார்க்குறேன், சாணி வச்சு ராட்டி தட்டுறேன், நீங்க ஏதோ காதல் கதை, நீங்க மாதவி இருக்காங்க, நீங்க அப்பா சண்டை, நீங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசா நிக்கிற மாதிரி தெரியல, நான் தாங்குவேனா இதுக்கெல்லாம் அப்படின்னு. பஞ்சனை சொன்னார், ரஜினி எல்லா ஹீரோவுக்கும் 2 சண்டை வைக்கலாம், அதிகபட்சம் 3 சண்டை, நீ ஆக்ஷன் ஹீரோங்கிறதால உனக்கு 5 சண்டை வைக்கிறப்ப, இப்பவே 5 சண்டை 1984 இப்பவே 5 சண்டைனா அடுத்த 5 வருஷம் கழிச்சு எத்தனை சண்டை போடுவ நீ? 14 ரீலுக்கு 14 சண்டையா? அதனால காமெடி பண்ணு, அதான் நீ தில்லுமுல்லாம் பண்ணல அப்புறம் என்ன அப்படின்னு. இல்லை அது வந்து அமர்குலக்கு நடிச்சு ஏற்கனவே ஹிந்தியில் சக்சஸ்ஃபுல்லாக ஓடினது, சாருக்காக பாலச்சந்திரன் சாருக்காக பண்ணது, இது அதுவாகவும் இல்லை இதுவாகவும் இல்லை, ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு. சரி இந்த படம் ஓடல, என்ன பிரச்சனை ஆகணும்? என்ன பிரச்சனை? ஒன்றும் ஆகாது அப்படின்னா ரஜினி. யாருக்குப்பா பிரச்சனை? உங்களுக்கு தான் பிரச்சனை, நீங்க தான் தயாரிப்பாளர், என்னை வச்சு இதை எடுக்கிறேங்கிறீங்க, ரைட்டு நான் நட்டப்படுக்கிறேன், நீ இந்த படத்தை நடி, இந்த படம் ஓடும். ஆனா இந்த படத்துக்கு அப்புறம் உன்னுடைய கடைசி படம் ஒன்று இருக்கும்ல, அது வரைக்கும் உன்னால காமெடியை விடவே முடியாது, நீ 15 நிமிஷம் காமெடி பண்ணிட்டு தான் அடுத்த வேலை செய்யற மாதிரி ஆயிடும், அதனால நீ இதை நடி அப்படின்னு பஞ்சநாசலுடைய கட்டாயத்தின் பேரில் ரஜினிகாந்த் நடித்த படம் தான் தம்பிக்கு இந்த ஊர். அது பஞ்சநாசலம் என்கிற கதாசிரியர் என்கிற இயக்குனர் என்ன நம்பினாரோ அது அப்படியே திரையில் நடந்தது. அது வரையும் ரஜினிகாந்த் அப்படி ஒரு காமெடி பண்ணி ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ணி பார்த்தது இல்லை. இன்னைக்கு வரையும் காமெடி மாறலாம், இல்லாமல் போகலாம், ஆனா ரஜினிகாந்த் 15 நிமிஷம் காமெடி பண்ணி தான் வர்றாரு. அப்ப ரஜினிகாந்த் என்பவர் பஞ்சநாசலம் மேல் வைத்திருந்த நம்பிக்கை, பஞ்சநாசனத்துக்கு ரஜினிகாந்தை பத்தி இருந்த புரிதல், அதுதான் படத்துக்கு காரணம் அமையுது. இந்த உயிர் தமிழுக்கு அமைந்த காரணம் ஆதம் பாபாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் முதல்ல இருந்து இல்ல இது அளவு சட்டை, இது போதும், நீங்க சீரியஸா பண்றதுல அப்புறமே பண்ணிக்க உங்க படத்துல, இதுல வேண்டாம், இது இவ்வளவு போதும் சொல்றது இருக்கு இல்லையா, அது வந்து எப்பொழுதும் எல்லாராலும் ரசிக்கப்படும் வெகுஜனத்தால் அப்படின்னு நம்பினார் ஆதம் பாபா. ஆதம் பாபா தான் அந்த படத்தை விடாம நடத்தி கொண்டு வந்து சேர்த்தது. அதனால ஆதம் பாபா இதுல பாராட்டுக்குரியவர். கொஞ்சம் கூடுதலா பேசிட்டனோ அப்படின்னு அவரே கேட்டு உணர்ந்திருக்காரு அவரு, அது தெரிஞ்சிருக்கு. அதனால வந்து இது வந்து லைவ் மீடியா போனதால எடிட் பண்ண முடியல, படமா இருக்கிறதால திரும்ப திரும்ப பார்த்து எது கூடுதலா இருக்குன்னு தெரிஞ்சு எடிட் பண்ணி ஒரு அளவான அழகான ரொம்ப அதாவது தன்னை போற படம், அதோட இயல்பா ஓடி முடிகிற ஒரு படமா அப்படி ஒரு படம். கதாநாயகி மிக அழகான ஒரு கதாநாயகி. எனக்கு இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் படத்துல பார்த்து நேரில் பார்க்குறேன். ஒரு ஒப்பனைகள் இல்லாமல் இவ்வளவு இயல்போடு ஒரு கதாநாயகி தமிழுக்கு மீண்டும் வந்திருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி இல்லையா? ஆதம் பாபா சொன்னது ரொம்ப உண்மை. ரொம்ப இயல்பு தன்மையோடு ஒருத்தர் இருக்கு நம்மள ஒரு மேடையில. அப்படிங்கும் போது அப்படி ஒரு கதாநாயகி, அது போல மிச்சம் நடித்த நடிகர்கள் எல்லாரும் அவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பது. இதுல இந்த படம் ரொம்ப பாபாவுக்கு, ஆதம் பாபாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமா அவரே சொன்னாரு. ஒண்ணுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க எங்களை. அதெல்லாம் அப்படித்தான் எல்லா காலகட்டத்துல எல்லாரும் செஞ்சுட்டே இருப்பாங்க. நீங்க இந்த படம் வெற்றிகரமா ஓடி அடுத்த படத்துக்கு மட்டும் உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அவ்வளவுதான். அன்னைக்கு ஒரு புது எதிரி இருப்பான், அவ்வளவுதான். எதிரி மாறிக்கிட்டே இருப்பானே ஒழிய, வேண்டாம் நினைக்கிறவங்க மாறிட்டே இருப்பாங்க ஒழிய, வேணும்னு நினைக்கிறவங்க மாறிட்டே இருப்பான ஒழிய, அது ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நீ வந்து சாதாரணமா 1000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கு 100 ரூபா பிரச்சனை சரியா? நீங்க வரும்போதே ஆபீஸ் போட்டு வந்தவர் அசிஸ்டன்ட் முடியல, டைரக்டர் வந்தீங்க, அவ்வளவுதான். லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 10,000 ரூபாய் பிரச்சனை, கோடி ரூபாய் சம்பாதிக்கிற லட்ச ரூபா பிரச்சனை, 100 கோடி ரூபாய் வச்சிருக்கவனுக்கு 10 கோடி ரூபாய் பிரச்சனை அதே தான். அது மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. நீங்க வந்து எனக்கு காசி ஆனந்தனுடைய கதை, காசி ஆனந்தன் கதைகள் ஒரு புத்தகம் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி வந்து திரட்டுற புத்தகங்கள்ல அது ஒரு புத்தகம். அது வந்து காலையில வந்து சூரியன் உதிக்கும், சூரியன் உதிச்சா சேவல் கூவும், சேவல் கூவுனா சூரியன் மகிழ்ந்து தன்னுடைய வருகையை சேவல் வரவேற்குது அப்படின்னு நினைச்சாக்க மகிழும். மாலை மங்கும், மேற்கு நோக்கி சூரியன் கவிழும், ஆனா கூவருக்கு சேவல் வராது.
மனம் வந்து சூரியன் சொல்லும், எழும்போது வருகிறவன் எல்லாம் விழும்போது வருவதில்லை அப்படிங்க. அப்படி அந்த புத்தகம் பூரா ரெண்டு வரி எழுதியிருப்பார் காசியானந்தன். ஒரு 4 வரி கதை, 2 வரி, அவ்வளவுதான் இருக்கும் அதுல. அது நண்டு கடற்கரையில ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடுனா பின்னாடி நண்டின் கால் தடம் தெரியும். அந்த கால் தடத்தை தெரிவதற்குள் அலை வந்து அழிக்கும். நண்டுக்கு பெரிய கோவம் இருக்கும் அலையை பார்த்து. அது என்னோட அடையாளம் இல்லையா, அதை நான் விட்டு வர்றேன், அதுக்குள்ள இது வந்து என்னை அழிக்கிறேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நண்டு பிடிக்க நரி வரும். நரி வந்து நண்டின் கால் தடம் தேடும். தேடுனா எங்கேயுமே இருக்காது, அலை அழிச்சிருக்கும். அழிச்சிருக்கும் போது காசியானந்தன் ட்ரெஸ்ல முடிப்பாரு, முன்பே காப்பான் அன்பே நட்பு. மீனுக்கு வந்து ஒரு குளத்துல தாமரை மருந்து நிற்கும். மீனுக்கு ரொம்ப கோபமா இருக்கும், குத்தி கிழிச்சிடணும் தாமரைன்னு தோணும். வந்த வண்டு கேட்கும், ஏன் தாமரை மேல இவ்வளவு கோவப்படுறாரு? இல்ல, இந்த தாமரையை தண்ணீர் தான் தாங்குது, ஆனா அந்த தண்ணீர் மேல விழுந்தா உடனே தாமரை ஊட்டி விட்டுறது வெளியே இல்லையா, என்னது இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோன்ன அந்த மீனின் காதுல போய் வண்டு சொல்லும், தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரை, தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரை. எப்பொழுதும் தாமரையை நிலைச்சிருக்க வைக்க நினைச்சா தாமரை அவனை எல்லாம் புழைக்க வைக்கிறது. இது நான் சொல்லல, காசியானந்தன் சொன்னாரு. அதை போல இந்த படம் மிக இயல்பாக இன்றைய அரசியலை பேசுகிறது. இது ஒரு 4 வருஷமா எடுத்த படம், 3.5 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் எடுத்த படம் சொல்றது இல்லையா. இந்த படம் இன்னைக்கும் மிக சரியாக இருப்பதற்கான காரணம் நம்ம அரசியல் சூழல் மாறவே இல்லை. நம்ம அந்த விழா தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடணும். தமிழ்தாய் வாழ்த்துல ரொம்ப முக்கியமான, நான் ரொம்ப ரசிக்கிற, ஒவ்வொரு தடவையும் நான் வாய் விட்டு பாட நினைப்பதற்கான காரணம் அதனுடைய கடைசி வரி, உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுவே. தமிழ் ரொம்ப பழைய மொழியில, பல்லாயிரம் ஆண்டு இல்ல, முன்தோன்றிய மூத்த குடியில, அது எப்படி இளமையா இருக்க முடியும்? உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துவேன். அது தமிழ் கிழமையா இருக்கணும், பல்லு போயிருக்கணும், தோல் சுருங்கிருக்கணும். ஆனா அது எப்படி இளமையா இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அடையாளம் எடுத்துக்கிட்டோம்னா திருக்குறள். திருக்குறளை ஒரு எல்லாரும் தெரிஞ்ச திருக்குறள் பேசணும்னா, முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். இது எழுதி 2000 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு கேட்டோம்னா முயற்சி தெரியும், திருவினை பணத்தின, திருந பணம் திருமகை, முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சி பண்ணா பணம் ஆக்கும், முயற்சியின்மை, முயற்சி இல்லைன்னா இன்மை புகுத்தி விடும், வறுமை உள்ள வந்துடும். 2000 வருஷத்துக்கு வள்ளுவர் எழுதுனது இன்னைக்கு பழனிப்பனுக்கு புரிகிற மாதிரி நேரடியா பேச முடியல வள்ளுவனோட. அதனாலதான் அது உன் சீர் இளமை திறமையந்து செயல்பறந்து வாழ்த்துதுங்க. எத்தனை வருஷம் ஆகலாம், அன்னைக்கு இருக்கிற இளமையா இருக்கிறோம், நீ கான்டாக்ட்ல இருப்ப, டச்ல இருப்ப, அவனுக்கு விளக்குற மாதிரி இருப்ப. அப்படி இந்த படம் 3 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனா இந்த உயிர் தமிழுக்குங்கிற படம் இன்றைய அரசியலோட நேரடி கான்டாக்ட்ல உள்ள படம். அதனால ஆதம் பாபா நினைச்ச அவருடைய பெரு வெற்றியை இந்த படம் கொடுத்துடட்டும். கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி அமீருடைய அலுவலகத்திலையும் பாலாவுடைய அலுவலகத்திலையும் போய் 12 மணி நேரம் காத்திருந்தாரோ, அப்படி இந்த தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்கள்கிட்ட போய் மறுபடியும் 12 மணி நேரம் காத்திருந்து ஒரு கதை சொல்லி படம் பண்ற பெரிய தயாரிப்பாளராகவும் ப்ரொடியூசராகவும் ஆகிற வாய்ப்பை இந்த உயிர் தமிழுக்கு ஒரு வழங்கட்டும். குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.